Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோ நீட் யூஜி 2024 எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதாவது நான் எலிஜிபிள் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கோர், அப்புறம் உங்களுடைய மார்க்குக்கு இப்போ நீங்கள் 720க்கு ஒரு 680 வாங்குறீங்க அப்படின்னா அந்த 680ல் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டில் என்னோடய ரேங்க் என்ன, சேம் ஸ்கோராக இருக்கும்போது என்னை விட முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, என்னை விட பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் பர் த என்டிஏ ஃபார்முலா, என்டிஏ என்ன ஃபார்முலா கொடுக்குதோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நான் 1 ஏப்ரல் 2024 காலையில் 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, இப்போது நீட் எக்ஸாம் ரிலீஸ் பண்ண உடனே, நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் புக்லெட் ஒன்று என்டிஏனுடைய வெப்சைட்டில் பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை 1 by 1 பார்க்கலாம். இப்போது அதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, அதில் 720 அவுட் ஆஃப் 720 எத்தனை பேர் இருக்காங்க, மேலில் எத்தனை பேர், ஃபீமேலில் எத்தனை பேர், கேட்டகரியில் டாப் 50 எத்தனை பேர் அப்படிங்கிற எல்லா தகவலும் அடங்கிய ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்களுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கோர் கார்டிலேருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துருக்குறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 into நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு இந்த எக்ஸாமினேஷன் வித் ரா ஸ்கோர் லெஸ் தேன் த கேண்டிடேட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்டு இந்த எக்ஸாமினேஷன். சார், இது ஃபார்முலாவாக இல்லாமல் எல்லாமே சென்டென்ஸாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்றவங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் 2023 20,38,896 கேண்டிடேட் அப்பியர் ஆனாங்க. இது ஃபார்முலா. இதை இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். வித் ரா ஸ்கோர் லெஸ் தேன், அப்போ மைனஸ், லெஸ் தேன் அப்படின்னா மைனஸ். அப்போது என்னோடய மார்க் 600 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த 600ல் நான் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அதிலிருந்து நான் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது என்னுடைய ஆல் இண்டியா ரேங்க், அந்த 600 மார்க்குக்கு எனக்கு என்ன ஆல் இண்டியா ரேங்க் கிடைச்சதோ அதை இங்கே போட்டுக்கலாம். ஆல் இண்டியா ரேங்க் ஆஃப் பார்த்திபன் அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போது உங்களுடையது, நீங்கள் எக்ஸ் ஒய், நீங்கள் யாரோ உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இங்கே போட்டுக்குங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு, மறுபடியும் இதே தான் வரும், அப்பியர்டு இன் 2024. இப்போ 2023 அப்பியர் ஆனவங்கள இங்கே எழுதிக்கிறேன். 20,38,896. ஏன்னா 2024 அப்ளை பண்ணவங்க தெரியும் எத்தனை பேர் அந்த அன்றைக்கி ப்ரெசண்ட் ஆகிறாங்க. ப்ரெசண்ட் மீன்ஸ் எக்ஸாம் ஹாலில் போய் சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் லேட்டராக தான் தெரியும். அதனால் 2023 டேட்டாவை நம்ம எடுத்து இந்த ஃபார்முலாவை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இந்த தகவலெல்லாம் இருக்குது. 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டகரி வைஸாக பாஸ் மார்க், எலிஜிபிள் மார்க், ஓபிசிக்கு 136, சரிங்களா, எஸ்சி கேட்டகரிக்கு 136, எஸ்டி கேட்டகரிக்கு 136, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் அண்ட் பிஹெச்சுக்கு 136. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஓபிசிக்கு 120, எஸ்சி அண்ட் பிஹெச்சுக்கு 120, எஸ்டி அண்ட் பிஹெச்சுக்கு 120. இப்போது இந்த மாதிரி
எவ்ரி இயர் இதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸ்கோர் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற போது ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிலிருந்து எத்தனை பேர் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க அதனுடைய அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஓகேங்களா? 2023 இருந்ததே தான் 2024க்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ரஃப்பான கால்குலேஷனை எடுத்துக்கக்கூடாது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையலாம் ஆர் கூடலாம். சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய புரிதலுக்காக 2023 ஒரு கேண்டிடேட்டு, இந்த கேண்டிடேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பீகார். ஓகேங்களா? இவருடைய நீட் ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு? 14. இவருடைய நீட் ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு? 14. ஏங்க சார் 14 எடுத்தீங்க அப்படின்னா 1 எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் நான் 1 எடுத்துக்கல, கடைசியாக 14 அப்படிங்கிறத எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டிடேட்டு 715 மார்க் வாங்கியிருக்காரு. அவருடைய நீட் ஸ்கோர் எவ்வளவு? 2023 715, 715. அந்த 715 மார்க்குக்கு ஸ்கோருக்கு, நீட் ஸ்கோருக்கு அவருக்கு கிடச்சிருக்கிற ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு? 14. சரி, இப்போது என்ன ஃபார்முலா சொல்லுச்சு? என்டிஏ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்டு இன் 2024. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு இன் 2024 எனக்கு தெரியாது, அதனால் 2023 நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? 20,38,596. சாரி, 20,38,596. இப்போது ஆல் இண்டியா ரேங்க் ஆஃப் வியூவர்ஸ் உங்களுதை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எந்த கேண்டிடேட் எடுத்தோம்? ஆல் இண்டியா ரேங்க் 14 வாங்கின கேண்டிடேட்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்குறோம். அப்போ இவருதை இங்கே போட்டுருங்க. அந்த 14 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே போடுங்க. புரியுதுங்களா? சரி, அப்போது கீழே வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட், மறுபடியும் அதே தான், நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்டு இன் 2023 டேட்டா தான் எனக்கு தெரியும், அது இங்கே போட்டுக்கலாம். 20,38,596 இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்போது 20,38,596 கேண்டிடேட்டு அப்பியர் ஆனாங்க. நான் எடுத்திருக்கிற கேண்டிடேட்டினுடைய ரேங்க்கு 14. அப்போ இந்த 14 மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 20,38,596. அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 14 நான் சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. 20,38,596 மைனஸ் 14 எவ்வளவு? 28, 582 வரும். 20,38,582. புரியுதுங்களா? 582 டிவைடட் பை 20,38,596 இன்ட்டு 100. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்து இதை டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணணும். 20,38,582 டிவைடட் பை 20,38,596 இன்ட்டு 100. இந்த 582ங்கிறது உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க். ஓகேங்களா? நீட் எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஆல் இண்டியா ரேங்க் கொடுத்துருவாங்க, உங்களுடைய நீட் ஸ்கோரில் வந்துடும். சரியா? அந்த ரேங்க்கை அங்கே போட்டு மைனஸ் பண்ணணும். அப்போது எவ்வளோ வருது? இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 20,38,582 20,1,582 அப்படியே கால்குலேட்டர் கையில் வச்சுக்கிறேன். 20,38,582
டிவைடட் பை 20,38,596. இதை நான் போடும்போது இன்ட்டு 100 போட்டேன்னா 99%, சாரி 99% இல்லை 99.99931 and so on. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கேண்டிடேட்டினுடைய பர்சன்டைல் 99.99931 and so on பர்சன்டைல். இது அக்யூரேட்டாக வராது. ஓகேங்களா? நம்ம எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுடைய பர்சன்டைல இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏன் சார் கரெக்டாக வராது அப்படின்னா, சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ஒரு 12 டிஜிட் 14 டிஜிட், ஓகேங்களா, அந்த மாதிரியான கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்குறோம், 99.999 வந்துருக்குது. இப்போ நம்ம லைவானா ரெக்கார்ட் டைமில் உங்கள் முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும்போது 99.999 வந்துச்சு. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது கரெக்டா அப்படிங்கிறத என்டிஏ கால்குலேட் பண்ணினதில் பார்த்துடலாம். எங்கே இருக்கிறாரு இந்த 14th ரேங்க் வாங்கினவர்? இங்கே பாருங்கள். நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிடேட்டு இவரைத்தான் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டேன். 14 எடுத்துட்டேன். 715 மார்க் வாங்கியிருந்தார். 99.999. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த கடைசியாக இருக்கிற இதை வந்து அக்யூரேட்டாக என்னால் போட முடியாது. கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயோ போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக போட்டுருந்துருக்க முடியும். அப்போ நான் வந்து சும்மா ரஃபாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு கால்குலேட்டரில் மொபைல் ஃபோனில் போட்டேன். ஸோ எனக்கு வந்து 99.99 சம்திங் வந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். என்ன டவுட் சார்? இது வந்து இவருடைய ரேங்க்கு, சரிங்களா? இந்த ரேங்க்கில் இதே ஸ்கோரில் நிறைய பேர் இருக்காங்க. 715 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோர் இருக்காங்க. இந்த ஸ்கோரில் வந்து பர்சன்டைல் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. இப்போது ரேங்க்கும் ஸ்கோரும் சேம். 715 வந்த எல்லாத்துக்கும் பர்சன்டைல் அதே தான் வருதுங்க. பாருங்கள், 715 வந்த அத்தனை பேர்த்துக்கும் 99,999.068 99.068 அந்த பர்சன்டைல் தான் வருது. இப்போது இவங்களில் யார் இந்த கேண்டிடேட் பாருங்கள், பிரஞ்சல் அகர்வால், துருவ் அத்வானி, இவங்க. இப்போது இதில் சேம் ஸ்கோர் வாங்கினவங்கள எப்படி ஆர்டரில் முன்னாடி பின்னாடி ரேங்கில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 715 வாங்கின இந்த கேண்டிடேட்டில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரேங்கில் இவர் 4th ரேங்க் வராரு. 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13 14 இவங்க எல்லாருமே 715 தான். அப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் எப்படி 4வது ரேங்க் கொடுத்தாங்க, இவருக்கு எப்படி 8வது ரேங்க் கொடுத்தாங்க, இவங்களுக்கு எப்படி 14th ரேங்க் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போது இவங்களுடைய அந்த டை பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது இப்போ கம்பேர் பண்ணுவாங்க. பயாலஜியில் யார் ஹையஸ்ட்டு, அடுத்தது அந்த பயாலஜியினுடைய ரேங்க் வந்து சப்ஜெக்ட் ரேங்க்கை இந்த இடத்துல பார்ப்பாங்க. புரியுதுங்களா? சப்ஜெக்ட் ரேங்க்கை இதே மாதிரி பர்சன்டைல் போட்டு சப்ஜெக்ட் ரேங்க்கும் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் பிரிண்ட் ஆகிருக்கும், உங்களுடைய சப்ஜெக்ட் பர்சன்டைலும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதில் அதன் அடிப்படையில் டை பிரேக்கிங் ரூல்ஸில் பயாலஜி கம்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. நியூ டை பிரேக்கிங் ரூல்ஸுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நியூ ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நம்ம SAPVS யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து நம்ம அந்த பாஸ் மார்க் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த எலிஜிபிள் மார்க் வாங்கினவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த எலிஜிபிள் மார்க்கை வாங்கிட்டாலே யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா. அப்போது இதிலிருந்து யாரெல்லாம் ஹையஸ்ட் மார்க் வாங்குகிறாங்களோ அந்த
கட் ஆஃப் மார்க்கினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு டீம்டு மார்க் கிடைக்குமா, டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா, இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக்கு எய்ம்ஸு கிடைக்குமா, ஜிப்மர் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன, இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் போடணும், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே தெரிகிறது என்னோட மொபைல் நம்பர். உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.